வாவ், சூப்பரா இருக்கும்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து மீன் பிடிக்க போறோம். இன்னைக்கு மீனை பிடிச்சி பயங்கரமா வறுத்து செமையா ருசிக்க போறோம். நான் சுத்த ஆரம்பிச்சோம்னா காத்து உள்ள வராது, மழை தண்ணி மேல அந்த அளவுக்கு கிறுகிறுன்னு சுத்துவண்டா. என்னையா ஏதோ போருக்கு போற மாதிரியே ரெடியா வரீங்க? போருக்கு தான் போறேன். இது மீன் பிடிக்கிற போறியா? வாங்க வாங்க வாங்க. உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. யோ, கடந்த 10 நிமிஷமா நின்றுட்டு இருக்கேன். ஒண்ணுமே புள்ள வந்ததுக்காவது ஏதாச்சும் இருக்கணுமா இல்லையா? நீங்க தான் எங்க முன்னாடி இருக்கிறப்பே வலை போட்டு பிடிச்சிட்டீங்க. இப்ப எல்லாம் போயிருக்கோம். தண்ணி தான் ஃபுல்லா 1 மணி ஆயிட்டு. ஆமாங்க, அதே குளம் தாங்க இது. அதே குளம் தான். என்ன கொத்துதியா? குத்துதா? கொத்துதியாங்க, குத்துதுங்கிறீங்க. இல்ல பாருங்க நண்பர்களே, ஏதோ ஒண்ணு இருக்குது, என்னன்னு தெரியல. என்னவா இருக்கும்? அது மீன் தான். பிடிச்சிருட்டா? பிடிங்க 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 பிடிங்க. ரொம்ப பெரிய மீனா மாட்டிக்கிச்சு. எவ்வளவு பெரிய மீன்? வாவ், இந்த மீன் வந்து நம்மளுக்கு நல்ல மீன். இது வந்து ஒரு புதுவிதமான மீன். நம்மளுக்கு மாட்டி இருக்கு. இது வயலபுரம்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து இந்த மீனை வந்து நம்மளுக்கு தேவைப்படும், நம்ம எடுத்து வச்சுக்கோம். சரியா? ஓகே. எல்லாம் கையிலே வச்சிருக்காப்லையே நம்மளே. இதுல போட்டு வச்சுக்கிறேன். சின்ன மீன் தான். அது அவ்வளவு பெருசா இருக்குமா? இல்ல இதெல்லாம் பெருசா இருக்கு. நம்மளுக்கு கொஞ்சம் குஞ்சு மீனா மாட்டி இருக்கு. சரியா சரியா. ஒரு மீன் பிடிச்சாச்சு. இப்ப அடுத்த மீனுக்கான தேடுதல். இது என்னமோ எங்க தூண்டில போட்டு நம்ம ஆட்டுது. அது என்னன்னு தான் தெரிய மாட்டேங்குது. மாட்டவே இல்லைங்க. ஏங்க ஆட்டுதை தவிர வெளில ஒண்ணு வர மாட்டேங்குது. 1 மணி நேரம் ஒண்ணு மேல மாட்டின மாதிரி இல்ல. ஏன் என்னையா எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா சும்மாதாங்க ஏதோ உள்ள இழுத்துட்டு போனது. நானும் பெரிய மீனா இருக்குன்னு பார்த்தா ஒண்ணும் குதிச்சுடா கைப்புள்ள. அது இருக்கு பாரியா? ஆமாய்யா, ஏதோ இருக்குது. இன்னைக்கு ஏதோ பயங்கரமா மாட்டிக்கிட்டு பேசாம பிடிக்கிற வேலையா பாரியா? இழிய தூக்கியா? இங்க பாருங்க, தூக்கடா சீக்கிரம். நான் தான் படுத்துறாமா? நான் பேசிக்கிறேன் பேசிக்கிறேன். இங்க பாருங்க, இது ஏதோ பெரிய மீன் மாட்டி இருக்குங்க. இன்னைக்கு நம்ம என்ன சொல்றதே தெரியலங்க. தூக்குடா. தூக்கியா ஓடி விட போதியா? இங்க பாருங்க, ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு 2வது மீனை பிடிச்சிருக்கேன். அப்படியே அரமனையில பெத்த பத்தி அரிஞ்சு உப்பு மிளகா தடவி கடாயில வேக வச்சு. என்னையா ஒளிஞ்சுக்கிட்டு மீன் பிடிக்கிறீங்க? ஏயா? ஏன்னா என்ன பார்த்துன்னா மீன் மாட்டாதுல்ல, அதான் ஒளிஞ்சிட்டு பிடிக்கிறேன். செருப்பால் அடிப்பீங்க அது மாதிரிலாம் சொன்னீங்கன்னா? நானே கஷ்டப்பட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்கேன். நான் பிடிக்கிற மீன்லாம் நீ செருப்பால் அடிப்பியா? ஒன்ன சொன்னையா மீனை எப்படியா செருப்பா அடிக்க முடியும்? இப்ப பாத்தீங்கன்னா கடுமையான மழை பெய்யுது. மழை பெஞ்சாலும் நம்ம ஆள் வந்து சோர்ந்து போட மாட்டாரு. கொடைய வச்சுட்டு மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காருப்பா. ஆமாப்பா. இன்னைக்கு எத்தனை மணி ஆனாலும் இன்னைக்கு மீனை பிடிச்சி இன்னைக்கு வந்து ஏதாச்சும் பண்ணிட்டு தான் போவோம். ஏதாச்சும் பண்ணிட்டு தான் போவா. இங்க பாருங்க எப்படி மழை பெய்யுதுன்னு. இங்க பாருங்க ரொம்ப தான் கடுமையா மழை பெய்யுது. இவர் என்னதான் மழை பெஞ்சாலும் சரி நம்மால் தகர்ந்து போக மாட்டாரு போல இருக்கு. இன்னைக்கு மீனை பொறிச்சு சாப்பிட்டு தான் போவாருன்னு நினைக்கிறேன். ஒரு மீன் பொறிச்சு தான் பாருங்க எவ்வளவு மழை பெய்யுதுன்னு. எவ்வளவு கஷ்டத்துல நம்ம இழுக்குது. தூக்கி பாருங்க. மழை தூர ஆரம்பிச்சுப்பா. நான் போய் வீட்டுக்கு போய் இந்த மீனை வந்து கிளீன் பண்ணி எடுத்து வந்துடுறேன். சரியா? பொறுமை. மழை பெய்யுதுன்னு வீட்டுக்கு போய் மீன்லாம் ஆஞ்சிட்டு வந்தேன். டப்புன்னு பார்த்தா வெயில் அடிக்குது. என்ன கிளைமேட் இது? சரி, இப்ப வந்து நம்ம சமைச்சிருமா? சமைங்க. மீனை கட்டுங்க. மீன் ஆஞ்சிட்டீங்களா? இங்க பாருங்க, மீன்லாம் ஆஞ்சி எடுத்து வந்துட்டேன். மழை பெய்யுதுன்னா வீட்டுக்கு போய் ஆஞ்சி எடுத்துட்டு வந்தேன். இப்ப அதான் காட்ட முடியல உங்களுக்கு. சரி ஓகே. மீன் நம்மள்ட்ட கம்மியா தான் இருக்கு. அதனால இப்ப வந்து நம்ம மீன் பொளிச்சது பண்ணிக்குவோம். பண்ணிப்போம். ஓகே. அடுப்பு ரெடி. என்ன பண்ணிட்டு இருக்க?
என்ன ஒரு யோசனையா இருக்கு? வேற எடுக்க மறந்துட்டேன். எல்லாம் ரெடியா வச்சிருக்காங்க நம்மளு. இப்போ பாத்தீங்கன்னா விரவு ரெடி. விரவு ரெடி. மசாலாவை ரெடி பண்ணிப்போம். ஓகே. மஞ்சள் பொடியை போட்டுக்குமா? இதான்ப்பா உப்பு. போடுப்பா. போட்டுக்கோப்பா. கொஞ்சம் போட்டுக்கிட்டாச்சு. பேர் தான் இது ரெட் சில்லி பவுடர். சரி போட்டுக்கங்க. வீட்டு மசாலா கொஞ்சமா போட்டுக்கோ. போடுங்க. வந்து சிக்கன் 65 பவுடர். மூஞ்சி எல்லாம் அடிக்க முடியாது, கொஞ்சமா போட்டுக்கோ. சரியா. இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஊத்திக்குவோம்யா. ஊத்துங்க. மிக்ஸ் பண்ணிப்போம். சும்மா பண்ணையா. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்குள்ளே மிக்ஸ் ஆயிட்டு மீன் எடுத்து போட்டுக்குவோம். போடுங்க. இப்போ வந்து மீனை மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணுங்க. ஓட்டும் கஜமதான் பைய விசையா. இல்ல சின்னோண்டு இனமா இருக்கு, சின்னோண்டு மீனா இருக்கு. எல்லாம் வீணா போட்டுனா அப்புறம் என்ன பேசக்கூடாது யாரும். I expected more fish. I got only 3 fish. That also small fish. மீனை ஊற வச்சுக்குவோம். பாக்கி வேலையை போய் பார்ப்போம். வாங்க. அப்படி ஐயனாரே குலதெய்வமே உன் பிள்ளைய குடியேறதுக்கு அப்பா துப்ப என்னகிட்டே. சரி ஃப்ரெண்ட்ஸ், இது கீழே விழுந்துட்டு, அதனால நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் அடுப்புல தான் வைக்க போறேன். இப்ப 2 கம்பு. ஹேய் செக்கம்மா, நான் வைக்கிற சரக்கு விஷயத்த வெளியாட்ட சொல்லிடாத. நெருப்பு ரெடிப்பா. தோசைகள்ல வச்சுக்குவோம். எண்ணெய் ஊத்திக்குவோம். ஊத்துங்க. தோசைகள்ல எண்ணெய் ஊத்தி போறேன். நான் ஒரு மீனை இறக்கி விட போறேன். நீந்த விட போறேன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பெரிய மீனை இறக்கி விட்டுக்குவோம். அடுத்து சின்ன மீனை இறக்கி விட்டுக்குவோம். அடுத்து அதோட சின்ன மீனை இறக்கி விட்டுக்குவோம். இப்ப வந்து மீனை பெரட்டிக்குவோம். பெரட்டுங்க. அந்த குஞ்சு அதையும் பெரட்டிக்கும். என்ன உங்க ஆசைக்கு? கமன்னு இருக்கியா? மீன் ரெடி ஆயிட்டா? மீன் ரெடி ஆயிட்டு நம்ம எடுத்துக்குவோம். எடுங்க. அப்பதான் நாம செய்யற சமையல் மனம் குணம் எல்லாம் நிறைந்து வாசனைக்கு மூக்கு வாயிலால சொல்லு ஊத்தணும். வாங்க வாங்க வாங்க. தக்காளியை வெட்டிப்போம். தக்காளியை சூப்பரா வெட்டியாச்சுப்பா. வெங்காயம் தக்காளி ரெடியா? ரெடியா? ஓகே. மீன் பொளிச்சது பண்ணிக்க. வாழை இலைய வாட்டிக்குவோம். வாட்டுங்க. அடே பழம் பழுக்கலன்னாலும் இந்த ஆளினால் அழகுராஜா புகை போட்டு பழுக்க வச்சிருவான். வாழை இலைய வாட்டியாச்சு. இப்ப தோசைகள்லாம் வச்சுக்குவோம். வைங்க.
அப்பா சுடுது. ஆ எண்ணெயை ஊற்றிக்குவோம். ஊற்றுங்க. வெங்காயத்தை போட்டுக்குவோம். போடுங்க. நல்லா இதை வந்து கிண்டிக்குவோம். தக்காளியை போட்டுக்குமா? போடுங்க. போட தான் போகிறேன். ஆ சும்மா விளையாட்டுக்கு வாங்கிட்ட கேட்டா போட்டுவோங்கிற. அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? ஐயோ மசாலாவை போட்டுக்கிறேன்ப்பா. போடுங்க. ரெட் சில்லி பவுடர். ஆ அடுத்து சால்ட்டு. ஆ அடுத்தது பார்த்தீங்கன்னா வீட்டு மசாலா தூள். எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கங்க. பண்ணிக்குவோம். இதை கிண்டிக்குவோம். கிண்டுங்க. மிக்ஸ் பண்ணிக்குவோம். ரெண்டு ஒன்று தானே. இது வந்து வெஸ்டர்ன் சைடில் கிண்டுறேன். என்ன கதை விடுறியா? இந்த ரணகலத்திலையும் உனக்கு ஒரு கிளுகிழப்பு கேக்குது இல்ல? என்ன மசாலா ரெடி ஆயிட்டா? செமையா ரெடி ஆயிட்டுப்பா. சரி ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து ரெடி பண்ண மசாலாவை தூக்கி இதுல வச்சு ரெடி பண்ணிக்கோம். பண்ண போறது இது மீன் பொளிச்சது. அதனால இப்படி பண்றோம். பொளிச்சது இல்லைங்க, பொளிச்சது. ஓகே ஓகே ஓகே. ஏய் உன்னை தெரியும்டா எனக்கு. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மீனை இதுல வந்து தூக்கி வச்சுக்கோம். வைங்க. இதான் அந்த பெரிய பீஸ். இதை தூக்கி அழகா வச்சுட்டோம். ஓகேவா? ஓகே. இப்போ இது மேல நம்ம ரெடி பண்ண மசாலாவை வச்சுக்குவோம். வைங்க. இந்த மீன் இருக்கட்டும், அடுத்த மீன் நம்ம ரெடி பண்ணிக்குவோம். சரியா. செகண்ட் மீன். செகண்ட் மசாலா. இந்த வாட்டி ஒண்ணுமே வர மாட்டேங்குது. இந்த இதை பண்ணி வச்சுட்டாம இருக்கு. ஓ தோசை திருப்பி பிடிச்சிருக்கேன். இப்போ பாருங்க, ஒரு மீன் எடுத்து வச்சுட்டேன். அந்த சின்ன மீன் 2 மீன் எடுத்து வச்சுட்டேன். நம்ம கிடைச்சது இதுதான். இல்லை வச்சு நம்ம என்னென்ன பண்றோம்னு பாருங்க. 2 கிடைச்சதுக்கு இந்த பாடு. இனியா ஒரே சாமி பட்டா வருது. இது மார்கழி மாசம்ல தான் ஓடும். சரி சரி. மடிச்சுமா. இதை இப்போ நம்ம மடிச்சுக்குவோம். வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா. நல்லா இது பண்ணியாச்சு. இதை கட்டிக்குவோம்ப்பா. கட்டுங்க. கட்டு. நீ தான் தைரியமான ஆளாச்சு. கட்டியாச்சுப்பா. கட்டுங்க. அடுத்தது கட்டுங்க. சரி இதை வச்சுக்கோப்பா. ஓகே, இதை வந்து நம்ம தோசைல போட்டு ரெடி பண்ணிப்போம். அவ்வளவுதான். மறுபடியும் எண்ணெயை ஊத்திப்போம். ஊத்துங்க. ஓகே, நம்ம வாழை இலையில பொட்டலம் போட்டு வச்சிருக்கோம்ல மீன், அதை இறக்கி இந்த தோசைகளை விடுவோம். விடுங்க. ஓகே, இது நல்லா வெந்திருக்கும். அந்த சைடு நம்ம திருப்பிக்குவோம். சரியா. நம்ம நினைச்ச மாதிரியே வந்துருச்சு. இதே மாதிரி தான் வரணும். இதையும் திருப்பிக்குவோம். ரெண்டும் செமையா இருக்குப்பா. ஓகேயா, இதை இறக்கிக்குவோம். வாங்க. ரெடி ஆயிட்டு. சூப்பரா ரெடி ஆயிட்டு. மீன் பொளிச்சது ரெடி. ரெடி. வாங்க டேஸ்ட் பார்க்கலாமா? டேஸ்ட் பார்க்க வேண்டியதான்.
சரி ஓகே, நம்ம அந்த மீனை பிரிச்சு சாப்பிடுவோம். ஒரே ஆவலா இருக்கியா? ஆமா, அது உள்ள ஒரே வேவலா இருக்கும். சரி விடுங்க விடுங்க, மறைக்காதீங்க. என்ன சொன்ன இப்ப நீ? வாங்கி பிரெஞ்சில் சொன்னேன். இதெல்லாம் உனக்கு நல்லதில்ல தெரியுமா? பாத்தீங்களா? வாவ், சூப்பரா இருக்கும்ல. சூப்பரா இருக்கு தொக்கு. இந்த மசாலா வந்து நல்லா இறங்கியிருக்கு. மீன் பொளிச்சது செமையா இருக்கு. அடுத்தது டேரக்டா இறங்கிட வேண்டியதான் மீன்ல. செம்ம டேஸ்டா இருக்குப்பா. மீன் பொளிச்சதுன்னா பொளிச்சதுதான். அருமையா இருக்கியா? சரியா? உங்களுக்கு அந்த சின்ன மீன் உங்களுக்கு தான். சரி சரி. மசாலா கொஞ்சோண்டு முள்ள வெட்டிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் வந்து விட்டுப்பா. கொஞ்சம் தொக்க தட்டுவான் அவன், இன்னும் அருமையா இருக்கும். சூப்பர். நீங்களும் செஞ்சு பாருங்க. மீன் பொளிச்சதுன்னா பொளிச்சதுதான். இந்த இடத்துல தான் ஏற்கனவே எல்லா மீன் வீடியோவும் எடுத்திருக்காங்க. அந்த வீடியோவை ஐ கார்டில் கொடுக்குறோம், செக் பண்ணி பார்த்துங்க. எல்லாம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.